லக்ஸரி மாடலே இது. ஆமா, ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு. சத்தியமா 28,000 நான் தரேன். உங்களுக்கு தொட்டில் வேணுமா, தொட்டில் எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன். பாதிலையும் கம்மியா தரேன். வெறும் 33,000 இது சோஃபா தரேன். 33,000 வெறும் டெக்ஸ்சர் போட்டாதான் லைஃப் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல சத்தியமா சொல்ற யாரும் தர வாய்ப்பே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. இது பிளைவுட் கிடையாது, ஃபுல்லாமே பலகை வுட், ஃபுல்லா வுட், தேக்கு மர சோஃபா. டபுள் கார்டு கட்லு. இந்த டபுள் கார்டு கட்டு பாத்தீங்கன்னா வெறும் 12,000. இதுக்கு மேல குவாலிட்டியுமே கிடையாது. சரிங்களா? டைனிங் டேபிள் வந்து கிளாஸ் டைனிங் டேபிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8,000 இருந்தே சூப்பரா பண்ணி தரேன். 6,500. ஆனா என்ன சொல்றீங்க, 12,000 நானே பாத்துருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பிடிசி பர்னிச்சர் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம்லாம் நம்ம வேற இடத்துல இருந்து போட்டிருப்போம். பட் இந்த டைம் ப்ரோ வந்து ஷோரூமே ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு என்ன, பிடிசி பர்னிச்சருக்கு விட ஒரு நல்ல மனுஷனை பார்க்க வந்திருக்காங்க சொல்லணும். ஏன்னா இவங்களே பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே வந்து இவ்வளவு பெரிய ஒரு பர்னிச்சர் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மேனுபேக்சரிங்ல இருந்து தயாரிப்புல இருந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்றவரை எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே தனியா பேஜ் வச்சிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்ட்டா மக்களுக்கு எப்படி சேவை செய்யணுமோ அதே மாதிரி ஒரு பர்னிச்சர் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ணன்ட்டே நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதிகமா பேசுறோட அண்ணனை பேச வச்சிடலாம். நான் உங்களோட நேம் சொல்லிருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு டைம் உங்க நேம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ வந்து எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமா ஆமா, நல்லா சீக்கிரம் போச்சு. அலந்து ப்ரோ எப்பவே வருஷம் கூப்பிடுறதா. ப்ரோ வர்ற ஒவ்வொரு வருஷமே பிடிசி அப்டேட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. சூப்பர். அடுத்த வருஷம் நீங்க வாங்க. ஓகே, நான் அடுத்த வருஷம் இன்னும் பெரிய ஷோரூம் ஆயிரும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு எவ்வளவு ஜெனுயினிட்டியா உண்மையா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நமக்கு நிறைய செய்றாங்க. அதுக்காக மக்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க. அதிகமா ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிருங்க. எப்படி உங்களுக்கு இந்த வயசுல எப்படி இவ்வளவு பெரிய ஷோரூம்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு தரம் உங்களுக்கு? 100% மக்கள் தான் காரணம். அந்த 100% 1% என்னோட உழைப்பு தான் சொல்ல முடியும். என் உழைப்பை நான் 1% கொடுத்துருக்கேன். மக்கள் அதை 99 திரும்ப கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னொரு மெயின் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ரேட் இப்படி கொடுக்குறீங்க? அதுதான் மெயின். ஏன்னா ஒரு தயாரிச்சும் கொடுக்குறீங்க, பட் எல்லாருமே தயாரிச்சு கொடுக்குறாங்க. ரேட் இப்போ வெளியிடலாம் போயிட்டா ஒரு 60,000 70,000 வரக்கூடிய பொருட்களை எப்படி நீங்க ஒரு 25,000 30,000 கொடுக்குறீங்க? நீங்க ஒரு 4 வருஷம் வரும்போது கடை எப்படி இருந்துச்சு? கடை ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு. அதுல அப்படியே தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் உங்களுக்கு கூட கடை பெருசா இருக்கும், குடோன் மாதிரி தான் இருக்கும். இதுல ஏசியும் கிடையாது, அது மாதிரி அதிகமான லேபர்ஸும் கிடையாது. எல்லாமே அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க ஃபேமிலியா தான் உழைச்சிட்டு இருக்கோம். எங்க உழைப்பு தான் அதுல இருக்கு. அதே சமயம் அதிகமான ரொம்ப ஆடம்பரமா ஆரம்பிச்சு மக்கள் இருந்து அந்த காசு எடுத்து ஆடம்பரத்துல போடுறதை விட நாங்க வந்து நல்ல கம்மி ரேட்ல கொடுக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓன் மேனுஃபேக்சரர். நானே உற்பத்தி பண்றேன், என் மக்களுக்கு நானே கொடுக்குறேன். இப்போ பிடிசி பர்னிச்சர் சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதே கிடையாது போல, அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த டைம் சோஃபாலாம் எனக்கே கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. என்னென்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆனா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆடி மாசம் அடிதடி மாசம் தான், அதிரடி மாசம் தான். ஆடி மாசம் ஆடி ஆஃபரோட இறக்கிருக்கீங்க. ஆடி ஃபுல்லா. ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படி சொல்ல, நிறைய சேல்ஸ் வந்து பொதுவா ஓரளவுக்கு கம்மியா தான் ஆயிரும் மத்த மாசம் கம்பேர் பண்ணும்போது. அந்த பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லேபர்ஸ்க்கு அதிகமான வேலை கொடுக்கணும். சோ அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லேபரும் ஒத்துழைக்கிறாங்க. கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியா வாங்கிக்கிறானுங்க. வேலை நிறைய கொடுங்க பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தான். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெறும் 3,950 ரூபா. சரிங்களா? தமிழ்நாட்டுல யாருமே தர முடியாத ஒரு வேலை தான். இந்த 3,900 ரூபாய்க்கு வந்து இந்த 3 சீட்டர் நான் கொடுக்குறேன். ஆனா 3 சீட்டர் வந்து நான் பாக்கி பிடிசில எப்பவுமே பாத்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ, எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா இந்த 3,900 சீட்டர் ஃப்ரீயா தர முடியாது. இது டெலிவரி சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 700 ரூபா கிட்ட வரும். ஓகே, இப்போ 3,900 கொடுக்குறீங்க. இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் எப்படின்னு இருக்கு? குவாலிட்டி வந்து எப்பவுமே அதே குவாலிட்டி. ஏன்னா நீங்க மேனுஃபேக்சர்னால கேக்குறேன், உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க அதே குவாலிட்டி தான். என்னதான் தூக்கி போடுங்க அதே வெயிட் அதே மாதிரி தான் இருக்குமோ தவிர இது எந்த குவாலிட்டி சேஞ்சும் கிடையாது. ஏறி என்ன வேணாலும் போட்டு குதிப்போம். வழக்கமா குதிச்சா குழி விழுந்துருன்னு சொல்லுவாங்களே. ஆமா, நான் குதிக்கிற சோஃபா தான் இது. எப்படி வேணாலும் போய் குதிப்போம். குதிச்ச இடத்துல குதிச்ச தடம் கூட இருக்காது. அதான் பிடிசியோட சோஃபா. ஓகே, ஓகே. குவாலிட்டி எந்த காம்பரேஷன் பண்றது இல்ல. வருமானத்துல கொஞ்சம் குறைச்சிக்குவேன், அவ்வளவுதான். ஓகே. ஆமா, நிறைய பேர் 3 சீட்டர் இந்த ரேட் சொன்னீங்க. இதுல 5 சீட்டர் எடுத்தாங்கன்னா ஆனா 5 சீட்டர் வந்து நான் 9,900 தரேன். 9,900? ஆமா, 9,900. நான் என்ன தமிழ்நாட்டிலே கம்மியா கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? ஏன்னா இன்னும் வேணா கூட குறைச்சு தருவேன். ஏன்னா முடியும். என்னன்னா அப்படி நான் குறைச்சு கொடுக்கும்போது மத்த மேனுஃபேக்சரர் மத்த கடைக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. அது உண்மை. சரிங்களா? ஆமா, ஏன்னா எங்ககிட்ட வாங்கி விற்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அட்வைஸா அப்புறம் நீங்க நிறைய வெயிட் உடைச்சு வெளியே சொல்றீங்க, அது எங்களுக்கு பாதிக்கும் சொல்றாங்க. ஏன்னா இன்னும் ஹோல்சேல் கொடுத்துட்டு தான் இருக்கும். இது வந்து நான் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? 10,000 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஓகே. ஆமா, இதுல கார்னர் சோஃபாஸ் கேட்பாங்க. அந்த கார்னர் சோஃபாஸ் நான் வெறும் 13,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? 13,500 கார்னர் சோஃபாவா? என்ன 18,000 20,000 குறைஞ்சி ஹோல்சேல்லே கிடையாது. நம்ம அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் 13,500 ரூபாய் தான். அதுவும் கிளாத் வந்து நல்ல கூண்ட கிளாத் ஜி, லக்ஸரி கிளாத் தான் போட்டிருக்கேன்.
சரிங்களா. லக்ஸரி கிளாத் தான் போட்டிருக்கேன். ஆமா, இதெல்லாம் கார்னர் சோஃபா. கார்னர்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி குஷன் சோஃபாஸ்ல உங்களுக்கு தெரியும் அதிகபட்சமே நம்மகிட்ட வந்து வெறும் 37,500 ரூபா தான். ரெக்லைனர் கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கு. வாங்க எல்லாமே அடிச்சு நிமித்தி காட்டுறேன். ஓகே, நான் ஒன் பை ஒன்னா பாத்துறலாம். ஓகே, இப்போ சோஃபால இருந்தே பேருங்க, நார்மல் சோஃபா செட்ல இருந்தே பேரலாம். ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்க முடியாது. சரி, நீங்களே சொல்லுங்க. பொதுவா நம்ம பிடிசி பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் சோஃபா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். என்ன மாடல்னாலும் சரி, என்ன கலர்னாலும் பண்ணி சைஸ்ல பண்ணி கொடுத்துறோம். எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்காங்க, அந்த ட்ரிபிள் ஆர் ரெக்லைனர் கேட்கறாங்க இல்லையா. ஆமா, ட்ரிபிள் ஆர் ரெக்லைனர் பாத்தீங்கன்னா இது வந்து நான் வெறும் 14,500 பண்ணி கொடுக்குறேன் பிரதர். ஓகே, 14,500. அது வெறும் இது மட்டும் இல்லாம சீட்ல கூட நம்ம எப்போ யூஸ் பண்ற பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் தான். நல்ல ஜம்பிங் நல்லா இருக்கும். ஆனா ஃபேக்டரிக்கு கஸ்டமர் கொடுக்க போறீங்களா இல்ல ஃபர்னிச்சர் கடைக்கு கொடுக்க போறீங்களா? ஆனா நான் ஃபுல்லா கஸ்டமருக்கு தான். இந்த டைம் வந்து ஃபுல்லா கஸ்டமருக்கே கொடுப்போம். ஆடி மாசம் உண்மையிலே சொல்றேன், ஹோல்சேல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சொன்னால் ரீட்டைலுக்கு மக்களுக்கு ரொம்ப அடிச்சு கொடுப்போம். ஓகேவா? ஆமா, நிறைய பேர் கேமிங் சேர் மாதிரி கேட்காங்க. இது வந்து ஆக்சுவலி லேப்டாப் சேர். சரிங்களா. ஆமா, இது வந்து நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா படுத்துக்கலாம். ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இங்க பெருசா யாரும் பண்ணல, நம்ம அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிஸ்டம் சேர் மாதிரி நல்லா இருக்கும். இதுல கேமிங் மாதிரி டிவி போட்டு கேமிங் மாதிரி விடாங்களா, கேமிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பெஸ்ட். இதெல்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கும், உட்கார நல்லா சாஃப்டா இருக்கும், சார சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பொதுவாக பிடிசியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் சோஃபா. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம தான் தமிழ்நாட்டிலே வீட்டில், அதாவது இந்த கம்ஃபர்ட் சோஃபால பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் வச்சு கொடுக்குறோம். அது மாதிரி பில்லோஸ் ரொம்ப சாஃப்டா பெரிய பில்லோ வச்சு கொடுக்குறோம். ரேட் பாத்தீங்கன்னா ஓவரால் நம்ம கம்ஃபர்ட் சோஃபா 20 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த மாடல் வந்து 22,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த மாதிரி 5 சீட்டர்லாம் என்ன ரேட்லாம் கொடுக்குறோம்? நம்மளுக்கு அதிகபட்ச ரேட் லக்ஸரினா இதுதான் இருக்கேலே. நம்ம என்னடா இதுல உட்கார்ந்து தப்பா நினைக்க வேண்டாம். இந்த சோஃபால எங்க வேணாலும் உட்காருங்க, ஒண்ணே ஆகாது. கையில உட்கார்ந்துக்கலாம், எங்க வேணா உட்கார்ந்துக்கலாம். நல்ல பலூன் மாதிரி இருக்கு, நல்ல புஸ். ஓகே. சோஃபாலயே அதிகபட்ச ரேட் லக்ஸரி மாடலே இதுதான். இதோட விலை வந்து பிடிசில வந்து வெறும் 38 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது மேல சோஃபாவே கிடையாது. ஓகேண்ணா. நீங்க வெளியே போயிட்டு 1 லட்சம் ரூபாய் சோஃபா கொண்டு வந்து இங்க கொடுத்தாலுமே பிடிசில இருந்து நான் அது 38 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர். அவ்வளவுதான். அதுக்கு மேல மெட்டீரியல் கிடையாது. என்னதான் போனாலும் இத்தனை மீட்டர் தான் கிளாத் வர போகுது. மாடல் அதாவது ரேட்டு கூடுதுன்னு 30 மீட்டர் வர சோஃபால 50 மீட்டர் கிளாத் போட போறது கிடையாது. 30 மீட்டர் தான் போட போறோம். அந்த ரேட்டை வச்சு அனுசரிக்கும் போது அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த சோஃபால கூட தேக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. இந்த சோஃபால இதுலயே தேக்கு நான் போட்டு யூஸ் பண்ணி கொடுத்தா இருக்கேன். ஓகே. மக்கள் கேட்டுட்டு அந்த வீடியோ கால்ல காமிச்சிருங்க எப்படி என்ன. ஆமா, அது தாராளமா வந்து அதாவது எங்க பிடிசில மட்டும் தான் நீங்க டைரக்டா யூனிட்ல வந்து கூட சோஃபா மேனுஃபேக்சர் நீங்க நேரே பார்க்கலாம். ஓகே. நான் அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து அப்படியே இந்த மாதிரி லக்ஸரி மாடல் சோஃபாஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல சிங்கிள் சீட் நிறைய உண்டு. இந்த மாதிரி சிங்கிள் சீட், இந்த மாதிரி பப்பீஸ், இல்ல எதுனாலும் நீங்க கஸ்டமைஸ்டா உங்களுக்கு கிடைக்காத எந்த மாடல்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பெஸ்டா நான் பண்ணி தரேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் ஓப்பன் வுட் நான் நிறைய பார்க்கேன். ஆமா, சரி, நிறைய பேர் கேட்காங்க ப்ரோ இந்த வுட்லயே கொஞ்சம் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா பிடிசில இப்போ டீக் வுட்ல சோஃபாஸ் வந்து ரேட் அடிச்சு தர போறோம். ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் ரேட்ல நான் தர போறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு. சரிங்களா. ஆமா, ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு. நம்ம கேரளா பிடிசி கேரளா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அங்க வச்சு நம்ம பண்ற சோஃபாஸ் தான் இது எல்லாமே. கேரளா இங்க பண்ணா வுட் ரேட் தாங்காது நமக்கு. அங்கேயே வுட் எடுத்து அங்கேயே பண்ணி ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்து எல்லா கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்மகிட்ட வாங்கி இந்த டீக்கு சோஃபா நம்மகிட்ட வாங்கி நிறைய பேர் போடுறாங்க. ஆமா, அதனால முக்கியமான சோஃபாஸ் ரேட் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு. மக்களே நேர்ல வாங்க, நான் சொல்லி தரேன். நம்ம நார்மலா டீ குட் சோஃபான்னு எடுத்துட்டாலே ஒரு 45,000 ரூபாய் சொல்லுவாங்க. நம்மள்ட்ட என்ன ரேட்ல இருந்து 28,000 ரூபாய்க்கு. அந்த 45,000 ரூபாய் சும்மா இருக்குங்க. உண்மைக்குமே 28,000 சத்தியமா 28,000 நான் தரேன். அந்த 45 ரூபாய் சோஃபா மாடலும் கொண்டு வாங்க, நான் 28 ரூபாய்க்கே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருவேன். சூப்பர். அதிகபட்ச ரேட்டே பாத்தீங்கன்னா டீ கூட்ல எவ்வளவு ஹெவியான டீ கூட்டு வேணாலும் நான் பண்ணி தரேன். அதோட ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் 55,000 ரூபாய் தான். ஓகே. அதிகபட்சமே. ஆமா, அது வெளியே பாத்தீங்கன்னா 80 ரூபாய்லாம் விற்காங்க. ஓகே. ஏன்னா இந்த ஃபீல்ட்ல இன்னும் பெருசா யாரும் ஹெவியா இறங்கல. எல்லாருமே பாத்தீங்கன்னா வாங்கி விக்கிறவங்க தான். சோ வாங்குறாங்க, விக்கிறதுக்கும் நடுவுல அவங்களுக்கு ஒரு லாபம் வேணும். அதனால ரேட் அதிகமா இருக்கும். ஓகே. நம்ம டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால எனக்கு இது எல்லாமே கமிட் கொடுக்க முடியுது. ஆமா, ஒரிஜினல் தேக்கு கார்னர் சோஃபாஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து தான் இருக்கேன். ஆமா, அந்த கார்னர் சோஃபாஸ் எல்லாம் ஆனா இதெல்லாம் இங்க திருநெல்வேலில யார்ட்டயுமே கிடையாது போல. இதெல்லாம் என்ன ரேட்னா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 32 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பக்காவா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. 45-60 ரூபாய் வரைக்கும் கொடுக்காங்க. ஓகே. இப்போ நம்ம லக்ஸரியா ஒரு வீடு கட்டுறோம்னா கண்ணை மூடிட்டு எடுத்து போட்டுறலாம். அதுதானே. உங்களுக்கு தொட்டில் வேணுமா, தொட்டில் எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன். தேக்கல வந்து A to Z. ஆமா, இப்ப தேக்கல வந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் போட்டு தேக்கலே ஜம்பிங் சோஃபாஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடும் ஃபீல். ஓகே. இந்த சோஃபாஸ்லாம் கொஞ்சம் ரேட் மட்டும் சொல்லிருங்களா? ஆனா இது எல்லாமே இதெல்லாம் 12 ரூபாய் 11,500 இதெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக்கல் கஷ்டப்படுற மக்களுக்காக. ஆனா லக்ஸரியா இருக்கும். குவாலிட்டி ரேட்ல கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம் தவிர குவாலிட்டில எப்போ குறை வைக்க மாட்டேன். குவாலிட்டி பத்தி பயப்பட வேண்டாம். இது ரேட் கம்மியா
உள்ள சோஃபா அதெல்லாம் 12 ரூபா 11 ரூபா 11,500 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. அதிகபட்சம் சொன்ன இல்லையா 39,500 ரூபா அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா எதுவும் பிளாஸ்டிக் கடையில் சொல்லி எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது சின்ன சின்ன லாபம் தான். ஒரு பெரிய ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். சின்ன கான்செப்ட் தான். நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவோம், கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு. சூப்பர்ண்ணா. ஓகே. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து நிறைய மேனுஃபேக்சர் உங்கள்ட்ட சண்டைக்கு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ரீசேலர் உங்கள்ட்ட சண்டைக்கு வர போறாங்க. வாங்குறவங்களே எனக்கு சொல்றாங்க, எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு. சில ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க. அதனால அதான் சொல்றேன், நிறைய ரேட் சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபோன் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நான் கம்மி ரேட்டுக்கு தரேன். ஓகே. ஒரு கடையில கேக்குறாங்கனாலும் இதை விட கம்மியான ரேட்டு கொடுக்க முடியுமா? ஆனா கடைக்கு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க நிறைய செட் எடுக்கிறாங்க, ஒரு 5 செட் கண்டிப்பா எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா சரியான டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஹோல்சேல். நீங்க வந்து கடைக்காரங்க கேக்குறீங்க 10 செட் வேணும் கேக்குறீங்க அப்படின்னா 10 செட் நான் தர ரேட் வந்து யாருமே தர முடியாது. நேரா கொண்டு வந்து இறக்கிடுவேன். 10 செட் கொண்டு வந்து நீங்க எந்த ஊர்லனாலும் வந்து கால் பண்ணுங்க, டைரக்டா உங்க கடையில கொண்டு வந்து நான் செட்டை இறக்கிடுவேன். ஓகே. இன்னொரு ஒரு சின்ன கேள்வி, யாருமே இந்த மாதிரி இது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல, யாருமே ரிவீல் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மெட்டீரியல் போட்டா நல்லா இருக்கும், சோஃபாக்கு இந்த மெட்டீரியல் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த மெட்டீரியல் போட்டா உண்மைக்குமே உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாவும் ஒரு நல்லாவும் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா அது நம்ம பழைய வீடியோல இருக்கும். பாக்கெட் ஸ்ப்ரிங், சூப்பர் சாஃப்ட், அதெல்லாம் நம்ம யூனிட் நம்ம அந்த லேயர் மாதிரி வச்சு அடிக்கிறோம். அதே தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு தான் கம்ப்ளைண்ட் வருது. எக்ஸாம்பிள் நீங்க வாங்கலாம், இத பாருங்க, இந்த சோஃபாலாம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் சரியான ரேட் போட்டு விப்பாங்க. சோஃபா அவ்வளவு லக்ஸரியா இருக்குது. நானே சொல்றேன், நான் ஒரு 70,000 ரூபாய் சொல்லுவீங்களா? இத கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் அதுல பாதிலையும் கம்மியா தர, வெறும் 33 வரைக்கும் இந்த சோஃபா தர. 33,000 ரூபாய்க்கு வெறும் 33 வரைக்கும். நான் என் வீட்டுக்கு ஆர்டர் போடுறேன். நான் இந்த கேமரா இப்ப நான் பிடிச்சிக்கிறேன். இந்த 2 சீட்டர் இப்ப நீங்க தூக்குறீங்க. 2 சீட்டர். ஆமா, லைட்டா தூக்குங்க. என்னடா தூக்க முடியல? நல்லா தூக்குங்க. 2 சீட்டர் உண்மைக்குமே தூக்க முடியல. தூக்குங்க. தூக்கி பொத்துன்னு கீழே போடுங்க. உங்களை முடிஞ்ச அளவு தூக்கி பொத்துன்னு கீழே போடுங்க. தூக்குங்க. புரியுங்களா? இந்த சோஃபா வந்து நல்ல வெயிட்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து நான் உள்ள இரும்பு வச்சிருக்கீங்களா? சோஃபா அந்த அளவு நான் குவாலிட்டி என்ன சொல்ல வரேன்னா, மரம் இதுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரக்சர் போட்டாதான் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல மினிமம் ஸ்ட்ரக்சர் போட்டு மேல ஃபோம் வச்சு கொடுக்குறவங்க இருக்காங்க. இது நல்ல ஸ்ட்ரக்சரபிளா இருக்கும். என் ப்ராடக்ட் வெயிட் பிடிசி சோஃபா ஆனாலே வெயிட் தான். சூப்பர். அந்த வெயிட்டை வச்சே கண்டுபிடிச்சு என் வெயிட் தமிழ்நாட்டுல சத்தியமா சொல்ற யாரும் தர வாய்ப்பே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணிட்டு என் கடைக்கு வாங்க, வந்து பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி சோஃபாலாம் பாருங்க. இதெல்லாம் ஹெட் ரெஸ்ட் சோஃபா நல்லா இருக்கும். ஓகே. ரொம்ப லக்ஸரி மாதிரி ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சைடுல உள்ள ஹேண்டில் நல்லா வேலை பார்த்திருப்பாங்க. ஓகே. ஓகே. கோல்ட் சாரிஸ்மா எடுத்து காட்டுங்க, சைடுல எல்லாம் காட்டுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் பேக் சீட் இந்த சைடுலாம் கூட நல்லா யூனிக்கா வேலை பார்த்துருவோம். நல்லா கட்டட மாதிரி வேலை பார்த்து வச்சிருப்பாங்க. ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே உண்டு. இதெல்லாம் வெளியே பயங்கரமா ரேட் போட்டுப்பாங்க. நான் வெறும் 36 ரூபாய்க்கு தான் தரேன். 36 இருக்கு. 36 ரூபாய்க்கு தரேன். ஆனா என்ன ஹோல்சேல் ரேட்டோட கம்மியா இருக்கானே. ரொம்ப கம்மி தலைவரே. சரிங்களா? பெஸ்டா பண்ணி தர மக்களுக்கு. இதோட கம்மியா விலை கிடைக்கும்னு சொன்னீங்களா கூட இந்த குவாலிட்டி கண்டிப்பா யாரும் தர முடியாது. மெட்டீரியல் தான் நம்மள்ட்ட மெயின். குவாலிட்டி தான். குவாலிட்டி தான். குவாலிட்டி தான். எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வாங்குற மேட்ரஸ். சரிங்களா? ஓகே. இது வெளியே தான் எடுக்கிற மேட்ரஸ். சரிங்களா? அது நிறைய பேர் போட்டு கூட வாங்கிக்குவாங்க. ஆனா இது நான் ஓனா பண்ற மேட்ரஸ். இந்த மேட்ரஸ்ல வந்து இப்ப நான் இந்த இடத்துல உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், இங்க மட்டும் தான் அமுங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. சூப்பர்ண்ணா. ஆமா, இதுல வந்து என்னதான் ஏறி குதிக்கலாம், பல்ட்டி அடிக்கலாம், சும்மா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. சரிங்களா? தெளிவா இருக்கும் சோஃபாலாம். அப்படியே தான் இருக்கும். இதுல என்ன யூஸ் பண்றேன்னா அந்த கூலிங் ஃபோம், அதாவது சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான். அதுலயும் கொஞ்சம் டென்சிட்டி கூடது ஒன்று இருக்கு. அது வந்து பெட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும், சோஃபாக்கு செட் ஆகாது. அது கீழே பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் நிறைய இடத்துல பண்ணுவாங்கன்னா பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு மேல அந்த துணி குல்ட்டு துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சீட்டுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் லேயர் வைப்போம். அந்த ஃபோம் அந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழேயும் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வைப்போம். அதனால இந்த மெத்தையை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். தூக்குறதுக்கே 4 பேர் வேணும். இந்த நிறைய பிராண்டுன்னு சொல்லிட்டு அந்த சுருட்டி எடுத்து ஒரு அட்டைப்பெட்டை கொடுத்துறாங்க. அது என்ன மெத்தை, என்ன கான்செப்ட்? இந்த மெத்தையை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். ஓகே. அந்த அளவு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். ஓகே. படுக்கவும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். நல்ல கம்ஃபர்ட்டா. இதெல்லாம் அப்படிலாம் சுருட்டலாம் பண்ண முடியாது, சுருட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இந்த மெத்தலாம். இது கரெக்டா இருக்கும் இந்த மெத்த. ஓகே. இப்போ நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கஸ்டமர் ரிவ்யூலாம் நிறைய வந்திருக்கும். உங்களுக்கே நமக்கே நல்லா இருந்துச்சு அந்த கஸ்டமர் சொல்லல. ஏன்னா யாருமே உங்கள்ட்ட வந்துட்டா ஒரு 1000-500 கண்டிப்பா கம்மி பண்ணி தான் கொடுப்பீங்க. நானே லைவ்லயே நிறைய பேரை பார்த்துருக்கேன். வந்தீங்க கரெக்டா. உண்மையை சொல்றேன், நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறாங்க இல்லையா, நல்லா பேசுவாங்க. நல்லா ஃபோன் பண்ணி நிறைய சஜஷன் கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அம்மா தூரத்துல இருந்துலாம் வருவாங்க. நம்ம நிறைய நம்மளுடைய ஃபீட்பேக் வீடியோஸ் என் பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். பெங்களூரு, அங்க இங்க கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துல இருந்து மக்கள் வராங்க. அவங்க நிறைய சப்போர்ட் தராங்க. அது ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா. ஏற்கனவே பயங்கர ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பேஜ் சொல்லல ஒரு ஆஃபர் கண்டிப்பா கொடுப்பீங்க. இந்த டைம் அப்படி என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க ப்ரோ? இந்த டைம் வந்து எல்லாமே ஆஃபர் தான். எல்லாமே ஆஃபர் தான். ஆமா, இங்க இந்த தேக்கு மர சோஃபா இங்க வாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேக்கு, ஃபுல் தேக்கு, பிளைவுட் கிடையாது, ஃபுல்லாமே பலகை வுட், ஃபுல்லா வுட், தேக்கு மர சோஃபா. சரிங்களா? இந்த தேக்கு மர சோஃபா நம்ம பிடிசில 5 அடி குயின் சைஸ் வெறும் 14 ரூபாய்க்கு தரேன். ஓகே, வெறும் 14 ரூபாய்க்கு தரேன். டபுள் காட் வேணுமா? இந்தாங்க டபுள் கார்டு கட்லு. இந்த டபுள் கார்டு கட்டு பாத்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபாய்க்கு. ஓகே. கிங் சைஸ் வேணும், தேக்குல வேணும் பிரதீப், தேக்குல தான் சொன்னீங்கன்னா கூட இந்த தேக்கிலே தரேன். இது ஃபுல்லா தேக்கு. அதாவது நடுவுல பலகை கூட நான் வந்து நடுவுல கூட நான் பிளைவுட் போட மாட்டேன், பலகையே போட்டு கொடுப்பேன். ஆமா, இதோட ரேட் பாத்தீங்கன்னா 18 ரூபா தான். சூப்பர். மேட்ரஸோட வேணுமா? மேட்ரஸே ஒரு 4 ரூபா போதும். 4 ரூபா போதும். நான் அந்த ஃபோம் மேட்ரஸ் வச்சு கொடுத்துறேன். ஓகே. இந்த டைம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இதுன்னு இறக்கிருக்கீங்க. எல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்க உங்களுக்கு ஒரு, அதாவது இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய பேர் கேட்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் வுட், 2 டைப் ஆஃப் கம்ப்ரஸ் வுட் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா வுட் சிப்லே கிடைக்கும். ஓகேங்களா? வுட் சிப்லே கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கரும்பு சக்கை, இந்த கோதுமை சக்கை, இதெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரில இருந்து வரும் இல்லையா, அதை அரைச்சி அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் வுட்டா பண்றாங்க. வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவ்வளவு கம்மி ரேட்ல கிடைக்கும் ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் போட முடியும். இது வந்து ஸ்கொயர், இது ஸ்கொயர் பாத்தீங்கன்னா ஒரு, அதாவது ஒரு அடி எவ்வளவு வரும், ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்னா உங்களுக்கு வந்து 36 ரூபா வரும். ஓகே. இது சிப் போர்ட்ல கம்ப்ரஸ் அது பத்தி 20 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகே. குவாலிட்டி தான் டிஃபர் ஆகும். பாதி நம்ம எப்பவுமே பெஸ்ட் குவாலிட்டியா கொடுப்பீங்க, அதனால எடுத்துட்டீங்க. அதனால ரொம்ப சீப்பாவும் கிடைக்குது மார்க்கெட்ல. இந்த கம்ப்ரஸ் வுட் ஐட்டம் ரொம்ப சீப்பாவும் கிடைக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் பீரோலாம் சேர்த்து 13 ரூபாய்க்குலாம் போடுறாங்க. 13 பண்றாங்க. பார்த்தேன் இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன், பையன் காமிச்சான். அப்படி போடும்போது அது கண்டிப்பா வந்து அவங்க வந்து வுட் கம்ப்ரஸ்ட் போட முடியாது, அது வந்து சக்கை தான் போட முடியும். ஆமா, அது நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா. ஓகே. இதெல்லாம் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஆனா உங்களுக்கு நான் 2000 ரூபாயில இருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தரேன். 2000 ரூபாயில இருந்து இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். 2000 ரூபாயில இருந்து தரேன். மினிமம் ஐட்டம். ஆமா, அந்த எல்லாமே பீரோ, 3 டோர் பீரோ எல்லாமே ஹெவி பீரோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 12,800 அந்த மாதிரி ரேட் தரேன். ஓகேண்ணா. இந்த பூஜை கபோர்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து இருக்குது. 1500 ரூபாயில இருந்து இருக்கு. சரிங்களா? அவர் எல்லாம் ஸ்கூல் டேபிள். இப்போ நம்ம புது கடையோட லொகேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லித்தரேன். அப்புறம் இது வந்து வுட் கம்ப்ரஸ்ல தான் பண்றேன். வுட் கம்ப்ரஸ்ல தான் பண்றேன். இந்த டிவி டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஹையஸ்ட் இது. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 13,500 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஆனா என்ன இதுல ஏதோ ஒரு பார்ட் வெட்டி கொடுப்பீங்களா இல்ல ஃபுல்லா கொடுப்பீங்களா? ஆனா இதுக்கு மேல சைஸே கிடையாது, இதுக்கு மேல குவாலிட்டியுமே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு 65 இன்ச்சுக்கு மேலே கூட வைக்கலாம், டிவி வைக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 13,500 ரூபாய்க்கு. சூப்பர். ஆமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டிவி டேபிள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியா பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா, சூப்பர். டைனிங் டேபிள் என்ன ரேட்ல இருந்து? டைனிங் டேபிள் வந்து கிளாஸ் டைனிங் டேபிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8000 ரூபாயில இருந்தே சூப்பரா பண்ணி தரேன். நல்ல குவாலிட்டிலே கொடுத்துருக்கேன், பக்காவா இருக்கு. இதெல்லாம் வுட்ல பண்றது, இது தேக்கு வுட்ல பண்றது. இந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 ரூபாய் வரும். ஓகே. மேல வந்து 12 mm கிளாஸ் வந்துரும். சரிங்களா? கீழே டேபிள் எல்லாமே இது வந்துரும். ஓகே. ஆமா, இந்த மாதிரி எல்லாமே. பாஸ் சேர், இந்த பாஸ் சேர்லாம் பாத்தீங்கன்னா வெளியே எப்படி பார்த்தாலும் எவ்வளவு போடுவாங்க நினைக்கிறீங்க? வெளியில என்ன ஒரு 12,000 ரூபாய் 18,000 ரூபாய் போடுவாங்களா? நாலு பாதி ரேட் போட்டு தரேன் உங்களுக்கு வெறும் 6,500 ரூபாய்க்கு. ஆனா என்ன சொல்றீங்க? 12,000 ரூபாய்க்கு நானே பாத்துருக்கேன். வாங்கிருப்பீங்க 6,500 ரூபாய். எங்க தமிழ்நாட்டுல எங்க டெலிவரி தரேன், நல்லா இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த மாதிரி சேர்லாம் வேணுமா? இதெல்லாம் தூக்கி எங்க ப்ரோ எல்லாமே இறக்கிட்டீங்க? ஆமா 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 ஆமா. சேர்லாம் ப்ரோ, இந்த சேர் இருக்குல்ல, தூக்கி வாங்க ப்ரோ. இந்த சேரை தூக்கி என்னதான் தூக்கிது, இந்த சேரை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா, சேரை வந்து மக்களே நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சேர் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம். என்ன உடைக்க ஆரம்பிச்சீங்க டக்குனு எடுத்து? இந்த சேர் அதே சொல்றேன், சேர் வாங்குறீங்க ஒரு வருஷம் இல்ல. ஆமா, நீங்க உடைச்சி சேரை கொண்டு வந்து பூ சேர் வாங்கிட்டு போயிட்டீங்க. ஆமா, எல்லாம் 650 ரூபாயில இருந்தே நல்ல சேருக்கு 300 ரூபாய். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா 400 ரூபாய் தான் வரும். இதையும் போட்டு உடைக்கலாம் ஒண்ணுமே எந்த சேர் எப்படி பண்ணி தந்து. ஓகே. அது மாதிரி என்ன ஐட்டம் பர்னிச்சர்ல என்ன வேணும் வாங்க, வந்து பாருங்க, எவ்வளவு கம்மியா தரேன்னு பாருங்க. எனக்கு பெரிய லாபம் வேண்டாம், சின்ன லாபம் போதும், எனக்கு தேவைக்கு போதும். ஓகே. நம்ம அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க. நம்ம அட்ரஸ் வந்து இது வந்து தச்சநல்லூர். இந்த புது லொகேஷன் வந்து மேலப்பாளையத்துல எப்பவுமே இருக்கும் கடை, எப்போனாலும் பார்க்கலாம். இந்த கடை பாத்தீங்கன்னா நம்ம தச்சநல்லூர் இந்த கடை இருக்கு. ஓகே. தச்சநல்லூர். ஓகே. கான்டாக்ட் எப்படி பண்றது? 91762717 கால் பண்ணுங்க. நான் இல்ல யார் ஒரு 3 பேர் யாரோ ஒரு அட்டெண்ட் பண்ணுவாங்க. அட்டெண்ட் பண்ணி ரேட் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் மட்டும் எதுனா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், என்னாலும் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரேன். டெலிவரி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஃப்ரீ டெலிவரி தான். சில ப்ராடக்ட் மட்டும், அதாவது எங்களால ஃப்ரீ டெலிவரி பண்ணி தர முடியாது. சின்ன சின்ன ஐட்டங்கள் இப்ப நான் கொண்டு வந்துட்டனால அதனால ஃப்ரீ டெலிவரி பண்ணி தர முடியாது. சோ பாக்கி எல்லாம் நான் பண்ணி தரேன். ஓகே, थैंक यू. ஓகே ப்ரோ, थैंक you ப்ரோ. சார் உங்க நேம் சொல்லிருங்க, நீங்க யாருங்கறத சொல்லிட்டு இங்க ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். வணக்கங்க எல்லாருக்கும். என் பேர் வந்துட்டு தயானந்தன். நான் எக்ஸ் ஆர்மிங்க. ரிட்டையர்டு. சூப்பர் சார், சூப்பர். ரிட்டையர்டு ஆர்மி ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர். ஓகே சார். ஆனரரி சுபேதார் மேஜர் ரேங்க்ல நான் வந்திருக்கேன். ஓகே. நான் வந்துட்டு
வீடியோஸ் அந்த யூடியூப் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஆக்சுவலி இந்த சோஃபா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய லைக் பண்ணி பார்ப்பேன். ஓகே. அந்த மாதிரி பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே கவர்ந்தது இந்த பிடிசி திருநெல்வேலியில் இருக்கிற ஷாப். அதில் மெயின் ப்ரியாரிட்டி என்னன்னா, பிரதர் இருக்கார் இதனுடைய ஓனர் மிஸ்டர் பிரதீப்ன்ட்டு. நான் நியர் அபவுட் 1.5 இயர்ஸாக நான் இதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஷோரூம் இப்போ நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகே. சரி, நான் இவரை மீட் பண்ணுறதுக்காகவே நான் 2 days இவரை மீட் பண்ணுறதுக்காகவே நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கேன். ஓ, மீட் பண்ணுறதுக்காண்டி மட்டுமே வந்திருக்கீங்க. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், அது இந்த உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கும். பட் அவருடைய ஆனஸ்டி டாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. மனிதர்கள் எப்படின்னாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் ஒரு ஆனஸ்டியாக ஒரு ட்ரூவான ஒரு டாக்கிங் அவருடைய மைண்டில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ எத்தனையோ வியூஸ் நான் எல்லாம் யூடியூப்லேயே எல்லா சேனல்லாம் பார்த்துருக்கேன். பட் இவர்கிட்ட எனக்கு என் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் ஷோஃபா அப்படிங்கிறது இவரை டைரெக்டாகவே பார்த்தே பேசிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆடியோ ஆஃபர் அப்படியெல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவர் நம்ம கஸ்டமைஸ் என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்குறாரு. நிறைய ரேட் வைஸ் எப்படி சார் இருக்குது? அவர் சொல்லியிருக்காரு நல்ல அருமையான ரேட் தான் நமக்கு. அதாவது ரொம்ப பணக்காரர் இல்லாமல் நம்ம அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஆர்டினரி பீப்புள்ஸ் கூட நம்ம வாங்குற விதத்தில் வந்துட்டு சோஃபாஸ் இருக்கு. நான் எல்லாம் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பார்த்ததுல எந்த சோஃபா எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே சார். ஓகே. ரியலி நல்ல அருமையான இதுதான். ஏழைகளா இருந்தாலும் கூட, நானும் ஏழை தான், நம்ம வீட்டுக்கு என்ன சோஃபா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கம்மி ரேட்ல இருந்தா கூட அதையும் அவரு தரமா செஞ்சு கொடுக்குறாரு. ரொம்ப அன்பா பேசுறாரு. நெக்ஸ்ட் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட தங்களுடைய வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செய்யணுங்கிற நேரத்துல அவர் அருமையான கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப அருமையா செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. நானும் இப்போ அதை செலக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்களும் வாங்க, அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்னு நான் ரொம்ப நம்புறேன். நான் அது மட்டும் இல்லாம இங்க வந்ததுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவரை என்னுடைய மனமாற வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்றேன். இன்னும் மேலும் மேலும் அவர் நல்ல ஆசீர்வாதம் பெற்று இந்த மாதிரி நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மக்களுடைய மனதை கவரும் வண்ணமாக ரொம்ப அருமையா மக்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவரை நான் வாழ்த்துறேன். காட் பிளஸ் மிஸ்டர் பிரதீப் அண்ட் அவர் ஃபேமிலி. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச்.